அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தசாபுத்திகளும் தற்போது கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அதிலும் குறிப்பாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதற்கான சூழல் உண்டு. கடன் சுமை வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருப்பின் முற்றிலுமாக கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக உள்ளது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நடைமுறை இயல்பான வாழ்க்கையில் திடீர் கோடீஸ்வர யோகம் என்பது சாத்தியமான ஒன்றா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. அனைத்து விதமான கும்பராசிக்காரர்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் தசாபதிகளும் கிரகநிலைகளின் அமைப்பும் தற்போது வலுவாக இருந்த சுக்கிரதசை உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் விரைவாக இருந்தால் சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதித்தனமாக சொல்லிவிடலாம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. என்றால் இந்த வேளையில் நன்மையை நிறைந்து கொடுக்கக்கூடிய 4ஆம் இடத்தில் முழு சுபகிரகமான குரு வலுவாக வெற்றிருக்கிறாருங்க. குரு 4இல் இருப்பது நன்மை அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாயும் வலுவாக வெற்றிருக்கிறார். எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடைகள் தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. கற்பனையான கவலைகள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துடிப்புடன் செய்வதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல குடும்ப ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அது மட்டுமல்லாது இந்த வேளையில் திட்டமிடுவதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வலுவான ஆற்றல் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் குறைகிறது. உத்தியோக ரீதியாக நாளுக்கு நாள் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுங்க. குடும்ப ரீதியாக பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் பிள்ளைகளாலே சந்திக்கக்கூடிய பல மன வருத்தங்களும் தீர்வுக்குள்ளாகக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபார துறையில் மற்ற துறைகளை விட திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு துறையாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை பல கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இந்த தருணத்தில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் 1ஆம் தேதியிலிருந்தே சுக்கிரன் வலம் வர போகிறாருங்க. சுக்கிரன் சப்தமஸ்தானத்தை வலுவாக வெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அத்தனை விதமான பணிகளிலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மற்ற துறைகள்ல பரிவிதமான மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ நிச்சயமாக கலைத்துறையில் மிக பெரிய அளவிலான முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் வலுவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு என்பதை ஜென்மத்தில் அவரது சுப பார்வையை செலுத்துவதால் சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதனும் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் வலம் வர போகிறாருங்க. இது நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் 6 மற்றும் 7இல் சஞ்சரிக்க போகிறார். 7இல் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அனைத்து விதமான அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் வெகுவளவில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குறைகிறது. மாதூர் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் பெரும்பாலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வலம் வருகிறார். பல கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் மிக முக்கியமான நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பு தான். எனவே கும்பராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் ராகு சில சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தனஸ்தானத்திலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்திலும் நிலை கொண்டிருப்பதால் சில எதிர்பாராத சின்ன தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சிரமத்தை குறைத்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்
செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் அகன்று கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு கோடீஸ்வர யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை.